Hello students, welcome back to my channel Sparkland. இப்போ ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். இவ்வளோ நேரம் ஒரு டிசி ஜென்ரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டு டைப் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஸ்டேட்டார் இன்னொன்று ரோட்டார். அந்த பார்ட்ஸை வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத தான் இந்த ஆப்ரேட்டிங் பிரின்சிபலில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்டே பேசிக்காக அது எந்த லாவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுங்கிறத அந்த பேசிக்கை பார்த்துருக்கோம். அதாவது அது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அந்த லாவை உங்களுக்கு திருப்பி நான் ரிமெம்பர் பண்ணுறேன். என்ன சொல்லியிருந்தாங்க, வென்எவர் கண்டக்டர் கட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அங்கே ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுங்கிறது தான் அந்த லாவோட பேசிக் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இது ஓவரால் டயக்ராமு. இது ரெண்டு சைடு இருக்கிற மேக்னெட்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் காயில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக பாருங்கள், இது வந்து லோடோட கனெக்டாக இருக்குது. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இந்த லோடுக்கு டைரக்ட் கரண்ட் கிடைக்கணும். டிசி ஜென்ரேட்டரோட ஒர்க் என்ன, மெக்கானிக்கல் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட அவுட்புட்டாக நம்மளுக்கு இங்கே டைரக்ட் கரண்ட் அவுட்புட்டாக கிடைக்கணும். ஸோ அது எப்படி இந்த ஒர்க் பண்ணி அந்த டைரக்ட் கரண்ட் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத தான் இந்த பிரின்சிபலில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், லெட் அஸ் கன்சிடர், அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டர்ன் ஏபிசிடிங்கிற காயில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஷாஃப்ட்டுக்கு நடுவில் அந்த ஷாஃப்ட் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் ப்ரைம் மூவர். அதான் ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது எந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்கிறப்போ இங்கே எல்லுங்கிறது லென்த்து, பிங்கிறது பிரெத்து. இப்போ காயில் அதோட சைட்ஸ் ஏபி அண்ட் சிடிங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக மூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு ரெண்டு சைடு மேக்னெட்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும், ரெண்டு சைடும் இந்த மாதிரி இருக்கும். இப்போது காயில் வந்து இதுக்கு பேரலாக இருக்குது. அதாவது காயில் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. ரெண்டும் பேரலாக இருக்கும்போது காயில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த கட் பண்ணியிருக்காது இல்லையா, அப்போ கட் பண்ணாட்டி அங்கே என்ன இன்டியூஸ் ஆகாது, எந்த ஒரு இஎம்எஃப்பும் இன்டியூஸ் ஆகாது. ஸோ நம்ம லால பார்த்துட்டோம், whenever a conductor cuts the magnetic flux, அது கட் பண்ணும்போது மட்டும்தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகணும். இப்போ இது ரெண்டும் பேரலாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக என்ன இருக்காது, இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆக முடியாது. ஏன்னா அக்கார்டிங் டு த லா d∅/dt is equal to 0. அப்போது இஎம்எஃப் is equal to 0. இப்போ அதே இதில் காயில் வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது ஏபியும் சிடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸுக்கு வந்து வேர்ட்டிக்கலாக வந்துருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு பேரலாக இருந்துச்சு, அங்கே எந்த ஒரு ஃப்ளக்ஸும் இல்லை. ஸோ d∅/dt is equal to 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ இஎம்எஃப் வந்து அங்கே 0ன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அது வந்து வேர்ட்டிக்கலாக வருது. இது இப்படி ரொட்டேட் ஆகி ஃபீல்டு இதே இதில் தான் இருக்கும். இது ரொட்டேட் ஆகும்போது வேர்ட்டிக்கலாக வந்துருச்சு. இப்படி வேர்ட்டிக்கலாக வரும்போது அங்கே கண்டிப்பாக என்ன இன்டியூஸ் ஆகும், ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ ஃப்ளக்ஸ் phi is equal to BLB cos omega tங்கிற ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது பிங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எல் லென்த்து, பி பிரெத், phi is equal to BLB cos omega t நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், கண்டக்டர் வந்து ஃப்ளக்ஸை கட் பண்ணிடுச்சுனாலே அங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ is equal to d∅/dtன்னு பார்த்தோம். அங்கே ஃப்ளக்ஸ் வந்து என்ன கிடச்சிது, BLB cos omega t இல்லையா. ஸோ ஃபார்முலா என்ன, is equal to -n d∅/dt. இஎம்எஃப் நம்மளுக்கு இங்கே இருக்கும் இல்லையா, இங்கே என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு டர்ன் தான் இருக்குது, பட் ஜென்ரலி என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். காயில் எத்தனை தடவை சுற்றுது, டீங்கிறது டைம், ஃபைங்கிறது ஃப்ளக்ஸ் இன் வெபர், டைம் வந்து செகண்ட்ஸில் அதோட யூனிட்டு. ஸோ is equal to -d/dt. phi உங்களுக்கு என்ன நம்ம ஈக்குவேஷன்னா BLB cos omega t. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இங்கே என்னது ஒரே ஒரு டர்ன் தான் ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ n is equal to 1. phi is equal to BLB cos omega t. அதனால தான் -d/dt BLB cos omega t.
இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா E is equal to EM sin omega t ஆகும். அதாவது EMங்கிறது மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் EMF. EM is equal to BLB omega. அதாவது d by dt of cos omega t என்னதுனா differentiation of cos omega t என்னதுனா minus omega sin omega t. அதாவது d by dt is equal to of cos omega t is equal to d by dt of cos omega t is equal to minus omega sin omega t. ஓகேவா? இப்போ இந்த ஒமேகா என்ன இங்கே இதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. BLB ஒமேகா சைன் ஒமேகா டீன்னு இருக்கும். மைனஸ் BLB ஒமேகா சைன் ஒமேகா டீன்னு இருக்கும். இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி இப்போது BLB ஒமேகாங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே EMன்னு எழுதிடுறோம். மேக்ஸிமம் BLB ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம EMன்னு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் வெறும் சைன் ஒமேகா டி மட்டும்தான் இருக்குது. ஸோ EM sin omega t. கிளியரா? d by dt cos omega t is equal to minus omega sin omega t. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி வெறும் BLB ஒமேகா sin omega tன்னு இருக்கும். ஸோ BLB ஒமேகா அதாவது மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் EMF EMன்னு நம்ம எடுத்துடுறோம். ஓவராலாக EMன்னு எடுத்துடுறோம். அப்போது sin omega t மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா ஃபைனலி என்ன? EMF induced EMF E is equal to EM sin omega t. When omega t is equal to 90 degree. ஸோ உங்களுக்கு EMF ஈக்குவேஷன் என்ன? E is equal to EM sin omega tன்னு இருக்கு. இப்போ ஒமேகா டி 90 டிகிரியில் இருக்கும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? E is equal to EM sin 90 ஆகிடும். sin 91 நம்மளுக்கு தெரியும். ஸோ E is equal to EM. ஸோ EMF இப்போ எப்படி இருக்குது? மேக்ஸிமம் EMF, மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் EMF-ஆக இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒமேகா டி 90ல் இருக்கும்போது EMF இன்டியூஸ்ட் EMF வந்து மேக்ஸிமமாக இருக்குது. இப்போ ஒமேகா டி அதாவது டீட்டா அங்கே வந்து 190 டிகிரியாக இருக்கும்போது EMF ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? E is equal to EM sin 180. அப்போது sin 180ங்கிறது வந்து 0. ஸோ இன்டியூஸ்ட் EMF வந்து இங்கே 0. அகெயின் அது பேரலாக இருக்கும்போது 0, வேர்ட்டிக்கலாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அகெயின் 270 டிகிரியில் வரும்போது தான் E is equal to EM sin 270 டிகிரின்னு வரும். ஸோ இங்கே வந்து ரைட் ஆங்கிளில் அதாவது ஃப்ளக்ஸை கட் பண்ணுது, ஆனால் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கட் பண்ணுது. அப்போது அந்த EMF எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அகெயின் 360 டிகிரி வரும்போது திரும்பியும் அது பேரலாக இருக்கும். ஃப்ளக்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருக்கும். அகெயின் EMF வந்து 0. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் இப்போ கிடச்சிருச்சு. நம்மளோட மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கு, ஆனால் அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், 90 டிகிரியில் மேக்ஸிமம் EMF இருக்கும். திருப்பி 180 டிகிரியில் எந்த ஃப்ளக்ஸ் கட்டும் இருக்காது, கண்டக்டர் ஃப்ளக்ஸை கட் பண்ணியிருக்காது. ஸோ டீட்டா வந்து EMF வந்து இங்கே 0வாக இருக்கும். திருப்பி 270 டிகிரியில் ஃப்ளக்ஸை கட் பண்ணும், ஆனால் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கட் பண்ணுறதுனால EMF வந்து எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இங்கே பாசிட்டிவில் EMF மேக்ஸிமமாக இருக்கும், இங்கே நெகட்டிவில் EMF மேக்ஸிமமாக இருக்கும். அகெயின் 360 டிகிரி, ஏன்னா அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, காயில் ரொட்டேட் ஆகிட்டே வரும்போது அகெயின் 360 டிகிரியில் பேரலாக இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃப்ளக்ஸும் பேரலாக இருக்கிறப்போ கண்டக்டர் வந்து எந்த ஃப்ளக்ஸையும் கட் பண்ணாதப்போ EMF எப்பயும் 0வாக இருக்கும். பாருங்கள், 90 டிகிரியில் மேக்ஸிமம் EMF பாசிட்டிவ் டைரக்ஷனில், 180 டிகிரியில் EMF 0, 270 டிகிரியில் மேக்ஸிமம் EMF தான், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில், 360 டிகிரியில் அகெயின் EMF வந்து 0. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு EMF எப்படி வந்திருக்கு? கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி வந்திருக்கு? ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் கிடச்சிருக்கு, அதாவது அல்டர்னேட்டிங் EMF இன்டியூஸ் ஆகிருக்கு, ஆனால் அது அல்டர்னேட்டிங் EMF-ஆக இன்டியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ டைரக்ஷனல் EMF-ஆக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகிறது தான் இந்த காமுடேட்டர். இந்த காமுடேட்டர் எப்படி, இது வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்பிளிட் ரிங். இது எப்படி ஸ்பிளிட்டாக இருக்குன்னா,
ரெண்டு செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும் பாருங்கள். இந்த காயிலோட இப்போ காமுடேட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். எதுக்குன்னா இப்போ அல்டர்னேட்டிங் எம்எஃபை நம்ம என்னவா மாற்றணும், டைரக்ட் எம்எஃபாக மாற்றணும், டைரக்ஷனல் எம்எஃபா இல்லையா. ஸோ இதுதான் காமுடேட்டர். இது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. PQன்ற ரெண்டு செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அது ரெண்டையும் நடுவில் இன்சுலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. இப்போ எப்பயுமே இந்த Pங்கிறது வந்து இந்த Pங்கிற செக்மெண்ட் வந்து ABயோடையும் Qங்கிற செக்மெண்ட் வந்து CDயோடையும் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ரெவல்யூஷன் எப்படி இருக்கும்னா ABLMCDன்னு ரொட்டேட் ஆகுது. ஓகேவா. ABLMCDன்னு ரொட்டேட் ஆகுது. அப்போது B1 வந்து பாசிட்டிவ், இது வந்து ப்ரஷ். ஓகேவா. ப்ரஷ் B1 வந்து பாசிட்டிவாக இருக்குது, B2ங்கிறது நெகட்டிவாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு டயக்ராம் எப்படி வரும், இஎம்எஃப் வந்து இது யூஸ்வலாக வர்ற டயக்ராம் தான். காமுடேட்டர் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து 90 டிகிரி 90 டிகிரியில் இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். 180 டிகிரியில் இஎம்எஃப் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு வந்து காயில் ரொட்டேட் ஆகுது, காமுடேட்டரும் ரொட்டேட் ஆகுது. காயில் ரொட்டேட் ஆகுது, காமுடேட்டரும் ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த Pங்கிறது எப்போவுமே ABயோடையும் Qங்கிறது எப்போயுமே CDயோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா. அப்போது இங்கே பாருங்கள், ப்ரஷ் B1 பாசிட்டிவ், இங்கேயும் B2 நெகட்டிவ். இப்போ எப்படி அந்த இது எழுதலான்னா DCLM, அதாவது DCLMBA இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு. ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு அப்புறம் எப்படி ரொட்டேட் ஆகிருக்கு, DCLMBAன்னு ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ B1ங்கிறது கான்டாக்ட் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, Qவோட கனெக்ட் ஆகிருக்கு. காமுடேட்டர் ரொட்டேட் ஆகிடுச்சு இல்லையா. B1ங்கிற கான்டாக்ட் வந்து Qவோட கனெக்ட் ஆகிருக்கு. B2ங்கிற கான்டாக்ட் ப்ரஷ் B2 தான் Pயோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும்போது இது வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் எம்எஃப் இன்டியூஸ் ஆகாமல் காமுடேட்டரோட பொசிஷன் சேஞ்ச்னால திரும்பியும் பாசிட்டிவில் தான் அது வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்போ பாருங்கள், இஎம்எஃப் வந்து 180ல் 0வாக இருக்கும், 270ல் திருப்பியும் இஎம்எஃப் மேக்ஸிமமில் தான் இருக்கும். ஆனால் பாசிட்டிவில் மேக்ஸிமமாக இருக்குது. ஏன்னா நம்ம காமுடேட்டரை ரொட்டேட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால பாசிட்டிவில் மேக்ஸிமமாக இருக்குது. திருப்பி 360ல் 0 ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்மளுக்கு வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக கிடச்சிது. இப்போ என்னவாயிடுச்சு, யூனி டைரக்ஷனல் கரண்ட் ஆயிடுச்சு. ஒரே டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இப்போ வர ஆரம்பிச்சிடும். இதுதான் டிசி ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.